எதுக்காக அப்படின்னா ஹேர் வந்து ரீக்ரோத் ஆகும், அப்புறம் ஃப்ரீசி ஹேர்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ்வலாகவே கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாத்துக்குமே ஹேர் ஃபாலிங் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆர்டிஃபிஷியலாக இருக்க இன்க்ரீடியன்ஸ் இல்லை ட்ரீட்மெண்ட்ஸ் அது மாதிரி வந்து நம்ம நிறைய தலைக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் கூட ஹேர் ஃபால் வந்துட்டு இன்னும் வந்துட்டு அதிகமாகலாம். நம்ம இந்த வீடியோவில் ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நேச்சுரலாக இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம இந்த ஆயில் வந்து பண்ண போகிறோம். வாங்க இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஏன்னா பெனிஃபிட்ஸ் இல்லாமல் எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கருஞ்சீரகத்தை பற்றி பார்த்துடலாம். கருஞ்சீரகங்கிறது முடிக்கு மட்டும் இல்லைங்க, ஃபேஸ் அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க, இல்லை வெயிட் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க, இல்லை கால்சியம் விட்டமின் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குன்னு தான் சொல்லணும். இது ஃபேஸில் இருக்க பிம்பிள் அப்புறம் ரேஷஸ் எரிச்சல் இருக்கிறத எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணும். அது என்னென்ன அப்படிங்கிறது நான் ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் மாதிரி வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கருஞ்சீரகம் வந்து எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி எவ்வளோ குவான்டிட்டி உங்களுக்கு போதுமோ அவ்வளோ எடுத்துக்கிட்டால் போதும். அதில் வந்துட்டு கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் மட்டும் இல்லை, ஆலிவ் ஆயில் அப்புறம் ஆமணக்கு எண்ணெய் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆமணக்கு எண்ணெய் வந்துட்டு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அது போட தேவையில்லை, நாட் நெசசரி. அப்புறம் அதில் வந்துட்டு லெமன் அண்ட் ஹனி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணால் போதும். இதை வீக்லி ஒன்ஸ் மட்டும் பண்ணாலே போதும். இதை பண்ணாலே உங்களோட ஃபேஸில் இருக்க பிம்பிள் அப்புறம் ரேஷஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்து குறைஞ்சிரும். நான் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் வந்துட்டு கொதிக்க வச்சு யூஸ் பண்ண போகிறேன். இன்கேஸ் நீங்கள் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கருஞ்சீரகத்தை அப்படியே வந்து ஆலிவ் ஆயிலில் போட்டு அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்பை வீக்லி 2 டைம்ஸ் பண்ணாலே போதுமானது தான். இதே வந்துட்டு ஹேர் க்ரோத்திங் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும். இது பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து முடி வந்து ரொம்ப வந்து உதிர்ந்துட்டுருக்கு அப்படின்னாலும், அடர்த்தி வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு, சில பேர்த்துக்கு வந்து வழுக்க வந்து டக்குன்னு சீக்கிரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி, இல்லை நரமுடி வந்துட்டு சீக்கிரம் வந்துருச்சு அப்படின்னா இது மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். இதுக்கு தான் வந்துட்டு முக்கியமாக வந்து நம்ம கருஞ்சீரகம் வந்து யூஸ் பண்ணுறோம். கருஞ்சீரகம் 50 கிராம்ஸ் தான் வாங்கினேன், 50 கிராம் மட்டும்தான் வாங்கினேன். ஏன்னா நான் ஆயில் வந்து கம்மியாக தான் ஊற்றியிருக்கேன். ஸோ 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டால் போதும். இதுலேயே வந்து மிச்சமாக தான் எனக்கு வந்தது. அதே அளவு தான் வெந்தயம் வந்து போடணும். 2 ஸ்பூன் தான் நான் வந்து போட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு வெந்தயம் அதிகமாக வேணும் இல்லை கருஞ்சீரகம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் ஆல் ஏர் ஃபாலுங்கிறது நம்ம புதுசாக தண்ணி தலைக்கு ஊற்றிருந்தாலோ இல்லைன்னா தலைக்கு 2 or 3 days எண்ணெய் தேய்க்காமலே இருந்திருப்போம், அதனாலுமே வந்து ஏர் ஃபால் ஆகலாம். அதே மாதிரி ஹேர் வாஷ் பண்ணிகிட்டே இருந்தாலும் ஹேர் ஃபால் மட்டும் இல்லைங்க, சம்டைம்ஸ் டேண்ட்ரஃப் கூட வரலாம். இதெல்லாம் இல்லைனாலும் ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ்னால ஹேர் ஃபால்ஸ் வந்து ஆகும். இது ரெண்டுமே உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இது பவுடர் ஆனதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட போகிறோம். ஸோ வாட்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. நல்லா பவுடர் ஆனதுக்கப்புறம் தான் வந்து இதை போடணும். வெந்தயத்தோட பெனிஃபிட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வெந்தயங்கிறது யூஸ்வலாகவே குளிர்ச்சியான ஒரு பொருள் தான். வெந்தயங்கிறது அதிக ஸ்டொமக் பெயின் இருக்கப்போ நம்ம சாப்பிட்ருப்போம். என்னென்னா நைட்டு வந்து ஊற வச்சு சில பேர் மார்னிங் சாப்பிடுவாங்க, சில பேர் அப்படியே எடுத்து முழுங்குவாங்க. எதுக்கு நம்ம வெந்தயம் முழுங்குறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப குளிர்ச்சியான ஒரு பொருள், அதுக்காக தான் நம்ம வெந்தயம் வந்து சாப்பிட்றோம். அதோட ஹேர் க்ரோத்திங்க்கு வந்து இது யூஸ் ஆகுது. அடுத்தது ஒரு குட்டி பேன் எடுத்துக்கோங்க. குட்டி பேன் இல்லைனாலும் வடசட்டி ஏதோ இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் வந்து குட்டி வடசட்டி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஒரிஜினல் கோகோனட் ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் கோகோனட் ஆயில் வந்து கிடைக்கல ஒரிஜினல் அப்படின்னா நீங்கள் பேக்கெட்டாக கூட வாங்கிக்கலாம். அடுத்தது அந்த அரைச்சி வச்ச அந்த பவுடர்லாம் வந்து அதை கொட்டிட்டேன். ஸோ காய்ஸ், இதை பண்ணுறப்போ நீங்கள் தண்ணி வந்து படாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி பட்டுச்சுன்னா அதோட ஸ்மெல் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த பவுடர் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே ஆஃப் பண்ணிடாதீங்க. வந்து கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். அந்த பவுடர் வந்து அதுக்குள்ளே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஈரம் இல்லாத ஒரு கரண்டியில் வந்து அதை நல்லா கிளறி விட்டே இருங்க. ஏன்னா கீழே வந்து அதை அடி பிடிக்கலாம். ஸோ அதனால் கிளறிட்டே இருங்க. நான் கிளறிட்டே தான் இருந்தேன். சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரம் கிளறிட்டே இருக்க முடியாது, டக்குன்னு தீஞ்சிட்டே இருக்கும். வெந்தயம் குளிர்ச்சிக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. வெந்தயத்தோட பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் நான் உங்கள் கூட கொஞ்சம் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வெந்தயம் முடி வளர்ச்சிக்கு மட்டும் இல்லை, அரிப்பு பிரச்சனை இல்லைன்னா பொடுகு வந்துட்டு அதிகம் வருது அப்படி இருந்தாலுமே இது ரெண்டும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வெந்தயம் தான். கைஸ், இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஏன்னா இப்போ நீங்கள் 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் சொல்ல வர்றது உங்களுக்கு தெளிவாக வந்து புரியாது. சரி, ஓகே. ஹேர் க்ரோவிங்க்கு ஒரு சின்ன டிப்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். அது என்னென்னா விட்டமின் இ கேப்சூல் தான்.
அதிகம் யூஸ் பண்ணுறது ஃபேஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹேருக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். அதை எப்படி எடுத்து நீங்கள் ஸ்கேல்ப் வந்து அப்ளை பண்ணலாம். அது வந்து ரொம்ப வந்துட்டு லிக்விடாக தான் வந்து இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. விட்டமின் இ கேப்சியூல் மெடிக்கல்லே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அங்கேயே கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த டிப்ஸை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணாலே போதும். ஹேர் ஃபால் வந்துட்டு அதிகம் வராது. நான் 15 to 20 மினிட்ஸில் தான் அந்த ஆயிலை ஹீட் பண்ணேன். இன்கேஸ் நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக இருந்திருந்தால் நீங்கள் டைம் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா ஆற விடுங்க. ஆற விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே அந்த கீழே வந்து அந்த பவுடர்லாம் வந்து நின்றுக்கும். ஸோ கிளறிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரம் வந்து ஆறிடும். ஸோ அவ்வளோதான், ஆறிடுச்சு. ஸோ இது ஆறினதுக்கப்புறம் நான் ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கிட்டேன். ஏதோ வேஸ்ட் கிளாத் எதுனாலும் எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த பவுலில் ஊற்ற தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். எடுத்தோன்னே அந்த கண்டெய்னரில் வந்து நீங்கள் ஊற்ற முடியாது. ஊற்றுறப்ப பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, ஏன்னா சீக்கிரம் வந்துட்டு ஊற்றிடும். ஸோ அந்த காட்டன் கிளாத்தில் ஊற்றுனதுக்கப்புறம் அது நல்லா புழிஞ்சிக்கோங்க. ஏன்னா பவுடர் வந்து ஃபுல்லாக உள்ளே இருக்கும், அதுவும் இல்லாமல் ஆயிலும் இருக்கும். ஸோ நல்லா புழிஞ்சிங்கன்னா அதில் இருக்க ஆயில் வந்துட்டு எக்ஸஸ்லாம் வந்துடும். ஸோ பாருங்கள், இப்படி தான் புழியிறப்ப பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் வருதுன்ட்டு. பார்க்க இது வந்து டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கணும். இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணணும் ஸ்டவ்வை. ஸோ இது வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து ஊற்றிக்கோங்க. ஆயிலை அப்படியே வந்து நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா இது வந்து ரொம்ப டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். இதில் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் கோகோனட் ஆயில் அதிகமாக ஒரு பாதி பாட்டில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த குட்டி பாட்டில் எடுத்திருக்கேன். அதில் பாதி வந்துட்டு கோகோனட் ஆயில் போட்டிருந்தேன். இப்போ பண்ண ஆயிலை கொஞ்சமாக தான் நான் ஊற்றினேன். அதுலேயே வந்து கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி வந்து நீங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரையாக அப்புறம் ஃப்ரீஸியாக இருக்க மாதிரி இருக்குது. என்னோடய முடிக்கு ஆயில் போட்டாலுமே வந்து ட்ரையாக தான் இருக்கும். அதுவும் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ரொம்பவே ட்ரையாக இருக்கும், நரன்ட்டு. அதுவும் அந்த லாஸ்ட் எட்ஜில் இருக்க முடி தான் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். கலரே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. வெடிப்பும் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்து நிறையா வந்துருச்சு எனக்கு. இந்த ஆயில் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோடய ஹேர் வந்துட்டு ரொம்ப டேமேஜாக இருந்தது. அதுவும் இல்லாமல் ஹேர் க்ரோத்திங் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் இந்த ஆயில் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதை ரிசல்ட் என்னென்னு பார்க்க தான் வந்து நான் வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆயில் தேய்க்கிறதுக்கு முன்னாடி நல்லா வந்து கோம் பண்ணிக்கோங்க. நல்லா சீப்பை வச்சு நல்லா தலை வாரிக்கோங்க. நீங்கள் முடி சிக்கொடிக்கிற மாதிரி இருந்தால் எடுத்தோன்னே ஸ்கேல்ஃபுக்கு வந்துட்டு சீவாதீங்க. ஏன்னா ரொம்ப வந்து சிக்கல் வந்துட்டு அதிகமாகும். எடுத்தோன்னே அந்த லாஸ்ட் முடி எட்ஜில் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு நல்லா சீவுங்க. அங்கே சீவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே வாங்க. அப்போ தான் வந்து சிக்கொடிக்கிற வந்து முடி வந்து ஹேர் ஃபாலிங் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஸோ சிக்கு அடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாகவே சிக்கு அடிங்க. ஏன்னா ஃபாஸ்ட்டாக இது பண்ணுற மாதிரி இருந்தால் முடி வந்துட்டு இன்னும் சிக்கல் வந்துட்டு அதிகமாகும். நான் வீடியோ வந்துட்டு ஃபாஸ்ட்டில் வச்சுருக்கேன், ஸ்பீட் வந்து ஃபாஸ்ட்டில் வச்சுருக்கனால அப்படி தெரியுது. நான் வந்து ஸ்லோவாக தான் வந்து சிக்கு அடித்தேன். சீப்பில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சீப்பு இருக்க பல்லு வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருந்தால் சிக்கல் வந்துட்டு அதிகமாக தான் வரும். ஸோ பெரிய பல்லாக இருக்க மாதிரி சீப்பு வந்து சீவிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் ஆயில் வந்துட்டு நான் ஸ்கேல்ப் வந்து அப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபிங்கர்ஸில் இருந்து அப்படியே அப்ளை பண்ணியிருக்கேன். எப்பவுமே தலைக்கு எண்ணெய் தேய்க்கிற மாதிரி இருந்தால் எடுத்தோன்னே ஸ்கேல்ஃபுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே இருக்க முடிக்கெலாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்கேல்ஃபில் தான் வந்து ஃபஸ்ட்டு முடி வளருதே. ஸோ அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தேய்க்கணும். ஸ்கேல்ஃபுக்கு போட்டதுக்கப்புறம் கூட நம்ம கீழே எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். ஏன்னா அங்கேயும் எனக்கு ட்ரையாக இருந்தது, ஸோ அங்கேயும் தேய்ச்சிட்டேன்.
பண்ணாலே போதுமானது தான். ஹேர் மசாஜ் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும். ஏன்னு கேட்டால் அப்போ தான் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து நம்ம ஹெட்டுக்கு இருக்கும். அப்போ தான் வந்து ஹேர் வந்து ரீக்ரோத் ஆகும். ஸோ இந்த 3 ஸ்டெப் வந்து பண்ணாலே போதுமானது தான். ஸோ ஆஃப்டர் 30 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஹேர் வாஷ் பண்ணப்புறம் என் ஹேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. நான் ஷாம்பு பார்த்தீங்கன்னா பேக்கெட் ஷாம்பு தான் வந்து யூஸ் பண்ணேன். கண்டிஷனர் சீரம் வந்து எதுவுமே யூஸ் பண்ணலை. ஸோ யூஸ் பண்ணாமல் எப்படி வந்து ரிசல்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் நான் யூஸ் பண்ணவே இல்லை. இன்கேஸ் நீங்கள் கண்டிஷனர் சீரம் வந்து நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம், நாட் நெசசரி. ஸோ பாருங்கள், இப்படி தான் இருக்குது என்னோடய ஹேரு. இது சீரம் எல்லாம் யூஸ் பண்ணால் இன்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். என்னோடய ஹேர் வந்து குளிச்சதுக்கப்புறம் இப்படி வந்துட்டு லைட்டாக சாஃப்டாக இருக்காது, ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ இந்த ஆயில் வந்து நான் அதனால தான் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ கைஸ், இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணேன். இந்த ஆயில் வந்து நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது இல்லை. ஸோ யூஸ் பண்ண உடனே பாருங்கள் எப்படி ரிசல்ட் இருக்குன்ட்டு. சீரியஸாகவே இது நல்லாவே இருக்குது. நான் 1 டைம் தான் யூஸ் பண்ணேன், அதுக்கே வந்துட்டு இப்படி இருக்குது. யூஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளே வந்து ஹேர் வாஷ் பண்ணுறப்ப அதிக முடி கொட்டவே இல்லை. இதுக்கு முன்னாடி ரொம்ப முடி வந்து கொட்டிட்டு தான் இருந்தது. ஆனால் ஹேர் வாஷ் பண்ணுறப்ப அவ்வளோ முடி வந்து எனக்கு கொட்டலை. சாஃப்டாகவும் முடியும் வந்து ரொம்ப சாஃப்டாகவே தான் இருக்குது. ஸோ இந்த இன்க்ரீடியன்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இதுலேயே தெரிஞ்சுருக்கும் அந்த ஹேர் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு. நான் வந்து எதுவுமே யூஸ் பண்ணலை. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ரிசல்ட் நல்லாவே தான். ஒன்று பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 2 இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அது வந்து கருஞ்சீரகமாக இருக்கட்டும், இல்லைனா வெந்தயமாக இருக்கட்டும், இல்லைன்னா ஹைபிஸ்கஸ் வந்து காய வச்சு அதையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா செம்பருத்தி இலை கூட யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா மரநெல்லிக்காய், இது மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு 2 இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு நல்லா அரைச்சிட்டா போதும். நான் வந்துட்டு கருஞ்சீரகமும் அப்புறம் வெந்தயமும் தான் நான் எடுத்துக்கிட்டேன். இது ரெண்டையும் வந்து நல்லா அரைச்சிக்கணும். தண்ணி வந்துட்டு ஊற்றவே கூடாது. இது ரெண்டையும் எடுத்து கம்மியான ஆயில் தான் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி நான் இன்க்ரீடியன்ஸ் தான் வந்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டு அரைச்சி போட்டு நல்லா ஹீட் பண்ணிட்டு வந்து 15 மினிட்ஸ் வந்து நான் ஹீட் பண்ணேன். இன்கேஸ் நீங்களும் வந்துட்டு 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நான் வந்து கம்மியான குவான்டிட்டி தான் வந்து யூஸ் பண்ணேன். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு வந்துட்டு எண்ணெய் எடுத்துக்கணும். கோகோனட் ஆயில் தான் எடுக்கணும். அதை எடுத்துகிட்டு அதை அரைச்சதை வந்து அதில் போட்டுட்டு நல்லா ஹீட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸாவது ஹீட் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து 15 மினிட்ஸ் தான் ஹீட் பண்ணேன். இன்கேஸ் வந்து குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் வந்து கீப் அப் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட் பண்ண ஆயிலை கொஞ்சம் ஃபேனில் வந்துட்டு 4 பார்த்தீங்கன்னா நம்ம காய வச்ச எண்ணெயை நல்லா ஒரு துணியில் வந்துட்டு நல்லா புழிஞ்சு அதை வந்து ஒரு பவுலில் வந்துட்டு இல்லை பவுலு இல்லைன்னா ஒரு ஸ்டீல் கண்டெய்னரில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு அப்படியே அப்ளை பண்ண தேவையில்லை. ஸோ கோகோனட் ஆயில் அது கொஞ்சமாக அந்த ஆயிலை வந்துட்டு யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் கூட நம்ம
நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு அப்படியே யூஸ் பண்ணால் நம்ம நிறையா வந்து யூஸ் பண்ணியிருப்போம் இன்க்ரீடியன்ட்ஸ். அது கலரே வந்து ரொம்ப டார்க் கலரில் இருக்கும். ஸோ கோகோனட் ஆயிலை மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஆயில் அப்படியே எடுத்து நம்ம ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது நல்லா மசாஜ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 5 மினிட்ஸ் ஆகுது மசாஜ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து நம்ம ஹேருக்கு நல்லாவே அதிகம் முடி கொட்டுதோ இல்லை ரொம்ப ட்ரையாக இருக்குது இல்லை ஃப்ரீசி ஹேராக இருக்குது இல்லை டேமேஜ் ஹேராக இருக்குது அப்படின்னா இந்த ஆயில் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எனக்கும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா நான் எதுவுமே யூஸ் பண்ணுறதே இல்லை கண்டிஷனர் சீரம். இன்கேஸ் நான் எதுவும் யூஸ் பண்ணால் வந்துட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்கள் ஹேர் வந்து ரீக்ரோத் ஆகணும் அப்படின்னா இந்த ஆயில் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் உங்கள் தெரிஞ்சவங்க யாருக்கும் வந்துட்டு ரொம்ப வந்து ஹேர் ஃபால் ஆகுது, ரொம்ப டேமேஜ் அது ட்ரை ஹேராக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்கேஸ் எனி டவுட் அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.